ஞானத்தோடு பேசுவோம், அறிவோடு பேசுவோம், நிதானமாக பேசுவோம், அடக்கி பேசுவோம், சத்தத்தை குறைத்து பேசுவோம். அதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அவர் பேச வேண்டிய இடத்துல பேசினாரு, மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருந்தார். அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீதிமொழிகள் 17:27 அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அன்பு உறவுகளே, நம்முடைய வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி யோசிக்க வேண்டும். அதிகமாக வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அறிவாளிகளும் அல்ல, கொஞ்சமா நிதானத்தோடு அடக்கி பேசுகிறவர்கள் கோழைகளும் அல்ல. வேதம் இங்க என்ன சொல்லுகிறது? அறிவாளி அல்லது ஞானமுள்ளவன் என்ன செய்வானா, வார்த்தைகளை சுருக்கி கொள்வான். எதை பேச வேண்டும் அதை மட்டும் பேசணும், எதை கம்யூனிகேட் பண்ணணும் அதை மட்டும் கம்யூனிகேட் பண்ண வேண்டும். நம்முடைய வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அல்லவா? வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கவனிக்கிறார் அல்லவா? ஆகவே ஞானத்தோடு பேசுவோம், அறிவோடு பேசுவோம், நிதானமாக பேசுவோம், அடக்கி பேசுவோம், சத்தத்தை குறைத்து பேசுவோம். அதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். இந்த நபரா அவங்க இப்படித்தாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வோமே ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.